நல்லாவே ட்ரெயின் ஆகிட்டான். பட் இவனுக்கு நான் என்ன பேர் வைக்கணும்னு தெரில. ஸோ இவன் நம்மக்கிட்ட ட்ரைனிங்க்கு வந்ததுனால நம்மளால் பேர் வைக்க முடியாது. ஸோ அவங்கக்கிட்டே ஒரு நல்ல பேராக கேட்டு அந்த பேரை இவனுக்கு வச்சிடலாம். அப்புறம் வந்து இது வந்து ஃபீமேல். ஓகே, இது வந்து மேல். ஆக்சுவலியாக ஃபீமேலை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் மேலே கம்பேர் பண்ணும்போது. பட் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து கேஜ் அப்டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலியாக பாட்டுக்குள்ளே இன்றைக்கி நான் மேலே பார்த்தேன். பாட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அவங்க எக்கு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பானைக்கு மேலே எதுவும் வைக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். பட் நான் எல்லா வீடியோலையுமே பார்க்குறேன், பாட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு மூடி மாதிரி வச்சுருக்காங்க. அது கம்பல்சரி வைக்கணுமா இல்லை வந்து ஃப்ரீயாக விட்டால் அதுவாகவே க்ளே பண்ணிடுமான்னு எனக்கும் தெரியல. இது என்னடா டப்பா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சும்மா ஒரு டப்பா இருந்துச்சு, தூக்கி கட்டி தொங்க விட்டுட்டேன். பட் அதெல்லாம் உள்ளே போகாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கசமுசான்னு இருந்தால் அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும்ல. ஃப்ரீயாக இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இறையுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே திண்டானுங்க. ஸோ இந்த இறையை நம்ம எடுத்து மாற்றணும். தண்ணியுமே நேற்று வச்ச தண்ணி, பட் பரவாயில்ல, தண்ணி நல்லா தான் இருக்குது. டெய்லியுமே தண்ணி மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நான் புறாவுக்கு நான் அப்படி ட்ரை பண்ணது கிடையாது. கொஞ்சம் தண்ணி நம்ம ஃப்ரீயாக விடும்போது தண்ணி வந்து கெட்டு போகாது இல்லையா? ஸோ அதில் ஏதாவது வேஸ்ட் இருந்தால் மட்டும்தான் தண்ணி வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவனை நம்ம இன்றைக்கி வெளியே விட போகிறோம். ஸோ வாங்க 2 பேர்த்தையும் மெத்துக்கு கூப்பிட்டு போகலாமா? பெக்கோவை நம்ம திறந்து விட்டால் போதும். ஸோ பெக்கோ மெத்துக்கு வந்துடுவான். இவனை முன்னே நம்ம திறந்து மெத்துக்கு கூப்பிட்டு போகணும். வா போகலாம், வா வா வா. ஐயோ வாடா, இறங்கி வா. ஏமே அவ்வளோதான் வந்துட்டானா? சிவன் நம்ம கூட்டுட்டு மெத்துக்கு போனால் பெக்கோ தன்னை போல் வந்துடுவான். ஃபஸ்ட்டு மாடி எப்படி இருக்குன்னு தெரில, கிளியராக இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ கிளியராக தாங்க இருக்குது. ஸோ அன்னைக்கு இவன் ரொம்ப பயந்துட்டு இருந்தால, ஓ பறக்கிறான், என்னடா பறக்கிற? ஆக்சுவலியாக குடுன்னு ஓடி வரானா? இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி தான் ட்ரைனிங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கிட்ட வந்து வரணும். ஃபஸ்ட்டு புறா வந்து பயப்படக்கூடாது, எக்காரணத்துக்கு ஒன்றும் பயப்படக்கூடாது. ஒரு புறாவை பயமுறுத்தாமல் நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அப்படியே உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். பெக்கோ வந்து மேலே வந்து உட்காந்துக்கிட்டான். பெக்கோவுக்கு காலில் அடிபட்டுருக்கு. பெக்கோ கீழே இருங்க. பெக்கோ 2 பேருமே இருக்கீங்கள, கீழே இறங்குடா சத்த நேரம். ஸோ உன்னை நம்ம அப்படியே கீழே விட்டாச்சு. அவன் வந்து ஃபுட் கேட்குறதுக்கு அங்கே போகிறான் ஆள். பட் 2 பேர்த்துக்குமே ஒரு சின்ன இல்லை, கீழே இறங்கு, சத்த நேரம் கீழே இறங்கு, நான் உனக்கு தரேன். ஃபுட் தராமையாக இருக்க போகிறேன். இவங்க பாருங்கள், விட மாட்டேங்க பாருங்க. நீங்கள் பாருங்களேன், குடு ஓடி வர பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னி பர்பஸுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சி வண்டியிலலாம் கூப்பிட்டு போய் அது வந்து பிரச்சனை ஆகிடும், வேணாம். குட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாரை கேட்க போகிறாங்க அவன்கிட்ட? அவனே சின்ன பையன்டா, நீ அவன்கிட்ட போய் கேட்குற? ஸோ ஓகே, நான் கீழே வச்சுட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். தெரியும் நினைக்கிறேன், கிளாரிட்டியாக தான். வாங்க 2 பேரும் வாங்க. கமான் யா எஸ், உட்காரவா? உட்கார முடியாது. பட் நான் வந்து ஸோ இங்கே நான் உட்காந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் கொடுத்துட்டு கமான் சொல்லி கூப்பிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து வாய்ஸ் வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ இப்படி கூப்பிட்டா நம்ம போகணும் அப்படின்றது அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு அதுதான் பண்ண போவோம். இவனுக்கு பெக்கோ வா, கீழே வா, இறங்கி கீழே வா பெக்கோ, கீழே வா. மங்கா உக்கோ. ஸோ நம்ம ஃபுட் கொடுக்கணும். நான் வாய்ட்டு தான் கொடுக்குறேன். நீங்கள் வாயில் கொடுக்க ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கழிட்டே கொடுங்க. பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுட் கொடுத்துட்டு இருந்துட்டு இருக்கும்போதே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ அப்புறமேட்டு நான் அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஃபுட் கொடுத்துட்டு அடைச்சிட்டேன். டைம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக 7 o'clock மேலே ஆகுது. நம்ம லவ் பேர்ட்ஸ் கேஜியுமே நான் அப்படியே அடைச்சிட்டேன். அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பயமுறுத்த வேணாம், பட் பார்க்கலாம்.
ஸோ அங்கே உட்காந்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு பேர் வாங்கணும், வாங்கி போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் வந்துடும். ஸோ டான் ஒரு 11 மணி போல் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஸோ இவன் பெக்கோவை நான் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத ஒரு விளாகாக போடலாமா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். விளாகாக போடலாம் ப்ரோ, நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னா நான் விளாகாக உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் பெக்கோவை கூட்டிகிட்டு சுற்றும் போது, அது ஒரு தனி கெத்து. சரி ஓகே கேஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. பெக்கோ பாய் சொல்லிடு, பாய் சொல்லு. நான் தூங்க போகிறேன் சொல்லிடு. ஸ்லீப் டைம், தூங்கணும்ல, தூங்க போகிறேன் சொல்லு. தூங்க போகிறேன் நான் பெக்கோ. சரி ஓகே கேஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.